எல்லாருக்கும் வணக்கம். நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து பேசுகிறேன். நான் என்னோடய ஓன் ஷாப் நாட்டு மருந்து கடை. நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே, எனக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கும் நாட்டு மருந்து பற்றி ஃபுல்லாலாம் எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, பயனுள்ள சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ இந்த யூடியூப் சேனலில் நான் ஃபஸ்ட்டு இந்த கண்டங்கத்திரி லேகியம் நலமும் நாட்டு மருந்துங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 கண்டங்கத்திரி லேகியம் பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க, வீட்டில் பசங்களுக்கெலாம் அடிக்கடி சளி இருமல்ங்கிறது காமனாகவே இருக்கும். எல்லாருமே உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதும் மெடிசன் கொடுக்குறது அந்த மாதிரி இருப்பாங்க. பொதுவாக பேரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே சளி இருமல் காய்ச்சல் வர்றது நார்மல் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறதுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன் நீங்கள் கொடுக்குறத மட்டும் வச்சு தான் அவங்கள நீங்கள் எந்தளவு கேர் பண்ணிக்கிறீங்கன்றதும் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் கொடுக்கும் பொழுது அந்த சளி இருமல் எந்தளவு க்யூர் ஆகுது, எந்தளவு அவங்களுக்கு ரெமெடி கிடைக்குதுன்னு. இந்த கண்டங்கத்திரி லேகியங்கிறது எனக்கு தெரிஞ்சு மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். எப்படின்னா, நீங்கள் 5 வயசு 6 வயசு குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, 5 வயசுக்கு மேலே அப்படி குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தாராளமாக நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலோ, இல்லை பசங்க ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டு வந்தாலோ, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க கொஞ்சம் சிக்காக இருக்கிற டைம்லேயே இந்த நெல்லிக்காய், இந்த கண்டங்கத்திரி, இந்த நெல்லிக்காய், இந்த காம்பினேஷனில் இருக்கிற இந்த லேகியத்தை ஒரு சின்ன உருண்டை கொடுத்தா போதும். நீங்கள் காலையில் ஒரு தடவை மட்டும் கொடுத்தா போதும். அவங்களுக்கு சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதை கொடுத்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்னு. ஏன்னா பர்சனலாக நானே என்னோடய குழந்தைங்களுக்கு, எங்கள் அக்கா பசங்களுக்கு எல்லாருக்குமே இதை நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைம்லலாம் ஸ்டார்டிங்லேயே ஒரு 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 சின்ன உருண்டை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே இதை பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் இருக்கும். நீங்கள் நார்மலாக இதை பெரியவங்க அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் பாதி அளவு எடுத்துக்கலாம். குழந்தைங்கிறப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு 5% 1% குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கையில் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக நம்பிக்கையாக இந்த கண்டங்கத்திரி லேகியம் கொடுங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசன்